Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 20/1/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025க்கான எலிஜிபிலிட்டி அண்ட் நாட் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு இனி வரக்கூடிய வீடியோஸில் எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு 2025 நீட்டுக்கு 1-to-1 கவுன்சிலிங் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டதுனாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பெய்டு சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, அதை எண்ட் ஆஃப் த வீடியோவில் வச்சுருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது MCCனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் எவ்ரி இயர் வரக்கூடிய விஷயந்தான். அதாவது 2024 கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு அதில் எஸ்பெஷலி நீங்கள் ஸ்ட்ரே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகிருந்துச்சு. அது MBBS சீட்டாக இருக்கலாம், இல்லைன்னா BDS சீட்டாக இருக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டேன், அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாக இருந்துச்சு, அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்துச்சு, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இல்லைன்னா BDS சும்மா போட்டேன் கிடச்சிருச்சு, ஆனால் எனக்கு BDS சேர விருப்பம் இல்லை, இப்போது நான் அந்த ஸ்ட்ரே ரவுண்டில் கிடைச்ச சீட்டில் நான் போய் சேரலை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் 2025 நீட் எக்ஸாம். எப்படிங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா இதுதான் அந்த ப்ரூஃபு. இஃப் அ கேண்டிடேட் allotted a seat in stray round, he has to join the allotted college or allotted seat. If the candidate does not join the allotted seat, he or she shall be debarred from the NEET examination for 1 year. அதாவது 2024 நீங்கள் இந்த ஸ்ட்ரே ரவுண்டில் கலந்துக்கிட்டு அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாடாக இருக்கலாம், அப்படி நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு, அது MBBSஓ இல்லை BDSஓ வாட் எவர் இட் இஸ், சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் சேராமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் நீட் யூஜி 2025. ஓகேங்களா? இது ஏன் முன்கூட்டியே சொல்கிறீங்க அப்படின்னா எவ்ரி இயர் இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வெப்சைட்டில் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதாங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஸ்ட்ரே ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரலை, ஜாயின் பண்ணல அப்படின்னால நீங்கள் 2025 நீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதையும் மீறி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வராது. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு ஸ்ட்ரே ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு, சேம் கேஸ் தான். அப்படி அலாட் ஆன சீட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல, அது அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை சார் நான் BDS போட்டேன் கிடச்சிருச்சு, BDS சேர்றதுக்கு விருப்பம் இல்லை, இப்போ நான் MBBS தான் படிக்கணும்னு இருக்கிறேன், ஸ்டே ரவுண்டில் இந்த சீட்டு கிடச்சி நான் போய் சேரல, அதனால் இப்போ நான் MBBSக்கு ட்ரை பண்ணுறேன், இப்போ 2025 எழுதலாமான்னா தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாத கேண்டிடேட் நீட் 2025 மூலமாக நடக்கக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஸ்டே ரவுண்டில் சீட் எடுத்து போய் ஜாயின் பண்ணலைன்னா 1 இயருக்கு நீட் எக்ஸாம் எழுத முடியாது. அதுவே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்ட்ரே ரவுண்டில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு MBBS சீட்டோ
இல்லை பிடிஎஸ் சீட்டோ அலாட் ஆகிருந்துச்சு, ஆனால் நீங்கள் போய் சேரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, கவுன்சிலிங்கில் 2025 கவுன்சிலிங்கில் தமிழ்நாட்டில் நீங்கள் கலந்துக்க முடியாது. அப்போ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி சேரலைன்னா 1 இயர் எக்ஸாம் எழுத முடியாது. தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரல அப்படின்னா கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. இந்த நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெப்சைட்டில் விடுவாங்க. அந்த வெப்சைட்டில் உங்களுடைய பெயர் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஒருவேளை நீங்கள் ஃபைனல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருந்தது, நீங்கள் போய் சேரல அப்படின்னா நீங்கள் டிபார்ட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்னமும் அந்த நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல, கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிஃபோர் நீட் 2025 நோட்டிஃபிகேஷனுக்கு முன்பாக வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்தது தான். இப்போது ஒரு கேண்டிடேட்டு ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிறாரு, அதுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சீட் அலாட் ஆகும். சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா ஜாயின் த சீட் அட் த அலாட்டட் காலேஜ் ஒன்ஸ் ஜாயின்டு த கேண்டிடேட் கேனாட் ரிசைன். அப்போ போயிட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசைன் பண்ணக்கூடாது. அதுவே சீட் அலாட் ஆகிடுச்சு, அலாட்டட் பட் நாட் ஜாயின்டுனா ஃபோர்ஃபீச்சர் இருக்கும். நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டு இதெல்லாமே ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். ஆல்சோ டிபார்டு, ஓகேங்களா, ஆல்சோ டிபார்டு ஃப்ரம் நெக்ஸ்ட் 1 இயர் ஆஃப் நீட் எக்ஸாமினேஷன் இந்த சார்ட்டில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நம்ம ரெகுலராக என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு அப்படிங்கிறத வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நீங்கள் சாம்பிளாக வச்சுட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்டிஎனுடைய வெப்சைட்டில் 4 இம்பார்ட்டண்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்துருக்குது. அப்பார் கார்டு டவுன்லோட் பண்ணணும். ஹவு டு டவுன்லோடு த அப்பார் கார்டு டெமோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துக்குங்க. அதன் பிரகாரம் அப்பார் கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஇஏனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். 23/1/2025 21/2/2025 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். எக்ஸாம் அப்படிங்கிறது 16/4/2025 18/4/2025 வரைக்கும் நடக்குது. இதை பற்றியும் நம்ம கிளியராக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோன்னா, நியூ கமர்ஸ் நியூ வியூவர்ஸ் யாராவது இருந்தால் இந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. 2025 நீட் எக்ஸாமுக்கு இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வரேன். கேஇஏ ரெஜிஸ்ட்ரேஷன் 2025க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் நீட் 2025 அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். சாம்பிள் வீடியோ நீங்கள் என்னவெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டணும். 1600, 1700 கேட்டகிரி கேட்டார் போல் 1000, 9500 அது என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். ஃபோட்டோகிராஃப் அது வந்து டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். நீட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய பேர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் இதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணி கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி எடுக்கணும். 10 KB to 200 KBக்குள்ளே. அதே போல் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இந்த மாதிரி 2 கையில் இருக்கக்கூடிய 10 கைவிரல் ரேகையும் இம்ப்ரெஷன் எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுடைய சிக்னேச்சரையும் ஜேபிஜே ஃபார்மேட்டில் 4 KB to 30 KBக்குள்ளே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் நீட் எக்ஸாம். அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு, அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 இது வந்து 2024
நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700, ஓபிசி என்சிஎலுக்கு 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டருக்கு 1000 ருபீஸ் ஃபீஸ் கட்டணும். இது ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க 2025 அப்படின்னா அதை பற்றின அப்டேட் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கொடுத்துருவோம். அவுட் சைடு இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா 9500 ரூபா ஃபீஸ் கட்டணும் ஃபார் நீட் எக்ஸாம். ஓகேங்களா? அடுத்தது 2025 நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது பென் அண்ட் பேப்பர் மோடில் OMR பேஸில் நடக்குது. சிங்கிள் டே சிங்கிள் ஷிஃப்ட்டில் நடக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ அவைலபிள் இன் SAP Viz யூடியூப் சேனல். டீட்டெயில் வீடியோ வேணுங்கிறவங்க அங்கேயும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 2025க்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதுவே ஹாஸ்டலில் தங்கி படிக்காமல் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், ரூம் எடுத்து தங்கி படிச்சுருக்கிறேன், வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கிறேன் ஒரு கோச்சிங் சென்டரில் அப்படின்ற மாணவர்கள் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதிக்கிறேன் நான் ரெடி அப்படின்றவங்களுக்கு நம்ம SAP Viz யூடியூப் சேனலில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஆல்ரெடி 20 டெஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு. 35 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணோம். அதை விட அதிகமான டெஸ்ட்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 1 டிசம்பர் 2024 இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்குது. இதுக்கான சார்ஜ் பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க. இதில் அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஆப்பில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணோன்னே உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி கொள்ளலாம். கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தப்பான கொஸ்டினுக்கு -1, அதுவே அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டு உடனே வந்துடும். டெஸ்ட்டு சப்மிட் பண்ண உடனே வந்துடும். இதை பற்றின தகவல் ஏதாவது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். அப்பார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் அப்பார் ஐடியினுடைய ஸ்பெசிமன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். பெய்டு சர்வீஸ் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் 2025க்கு நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவரி 20 இப்போ இருந்து ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டு எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ஆல் இண்டியா கோட்டா, அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் லாஸ்ட் இயர் 6 ரவுண்டு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 6 ரவுண்டு, டோட்டலாக 12 ரவுண்ட்ஸு. இந்த 12 ரவுண்ட்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு எந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்குதோ சீட்டு கிடச்சி காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் இந்த பேக்கேஜில் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணணும், நீட் அப்ளிகேஷன் போட்டு கொடுக்கணும், கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்கணும், கவுன்சிலிங்க்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு அதே போல் தமிழ்நாட்டுக்கு இது எல்லாத்துக்குமே எனக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி இன்னமும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.